ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராமதாஸ் அவர்கள் 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதை சமூக வலைத்தளத்தில் பலருமே விமர்சிக்கிறாங்க, பலருமே இவரை ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே ஏன் இதை பண்ணாங்கன்றத யோசிக்கலை. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ராமதாஸ் அவர்கள் ஏன் இப்போ 2வது திருமணம் செஞ்சார், இதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது, இல்லை இதெல்லாம் எதர்ச்சியாக நடக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இவர் இந்த காதல் திருமணம் செஞ்சதுக்கு ஒரு விமர்சனம் வச்சிடலாம். ராமதாஸ் அவர்கள் நாடக காதலி பற்றிலாம் எப்படிலாம் பேசியிருக்கான்றத பாருங்களேன். நாடக காதல் எல்லாம் இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு தான் அவர் தான் காரணம் சொன்னது, இதெல்லாம் இன்னமும் அதே நிலையில் இருக்கீங்களா இல்லை மனமாற்றம்? நாம் என்ன சொல்கிறோம், சின்ன வயசில் பெண் குழந்தைகள் தேவதைகளுக்கு அந்த எது செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது தெரியாது. பெற்று ஆளாக்கி படிக்க வச்சு வளர்த்து ஒரு 23 வயசு வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கிற பொறுமை இல்லாத பெண்கள் பின்னால் ஒருத்தன் ஒரு 2 மாதம் பின்னாலேயே இப்படி திரும்பி போது அவன் திரும்பி பார்க்குறாங்க, அப்போ காதல் வந்துடுது. அதை யாரும் தடுக்க முடியாது. அதனால் அது வேண்டாம். பெங்களூர் ஹைகோர்ட்லேயும் ஒரு தீர்ப்பு நாங்கள் சொல்லி வந்ததே அவங்களும் சொன்னாங்க. இப்போ 23 வயசு ஆன பிறகு பார்த்திங்கன்னா அவங்க உடல் ரீதியாக அவங்க இந்த கர்ப்பம் தரிக்கிறது மற்ற இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வயசில் தான் வரும். அதுக்கு முன்னால் இளமை வயசில் அது இருக்காது. அதனால தான் அப்படி சொல்கிறோம். அதை நாங்கள் சொல்லி வந்ததை ஹைகோர்ட்டு, பெங்களூர் ஹைகோர்ட்டு உறுதிப்படுத்தி சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் எல்லா இடத்துலையும் படிப்பேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அதாவது சிறு வயதில் பண்ணுறதெல்லாம் காதலே இல்லையா, ஒரு சாதி ஆண்கள் மற்றொரு சாதி பெண்களை காதல் செஞ்சு ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிறாங்களாம், இதெல்லாம் சொல்கிறார்ல. ஆனால் இவரே அதுதான் செஞ்சுருக்கார். இவர் இப்போ திருமணம் செஞ்சுக்கிட்டார்ல சுசீலா, இவங்க வன்னியர் கிடையாது, இவங்க ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவங்க. விஸ்வகர்மா சங்கத்தில் முக்கிய தலைவராகவும் இருக்காங்க. இவங்க வன்னியர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்களை எப்போ காதலிச்சிருக்காருன்னா 14 வயதுலேயே காதலிச்சிருக்காரு. 14 வயதுலேயே இவங்களை ஏமாற்றி திருமணமும் செஞ்சுருக்காரு. இப்போ இதில் எப்படி சார் சுசீலா வந்தாங்க? சுசீலா என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 5வது, அந்த அம்மா ஆச்சாரி சமுதாயம், அந்த அம்மா ஆச்சாரி சமுதாயம், அந்த அம்மா ஆச்சாரி சமுதாயம். அவங்க இதே ராமதாஸ் கிளினிக் வச்சுருக்க அதே தெருவில் அவங்க அம்மா பேர் பூர்ணிமா, சுசீலா அம்மா. அவங்க இட்லிலாம் சுட்டு காலையிலான அந்த பொண்ணு 4வது படிச்சிருந்தது. இனி போய் வீடுங்கள்லாம் விற்று விட்டு அந்த காசு கொண்டு அவங்க அம்மாண்ட கொடுத்துட்டு எஞ்சிய நேரத்தில் டோக்கன் போட்டுட்டு அந்த டாக்டர்கிட்ட வேலைக்கு வந்தது சின்ன பொண்ணு. ஸோ அப்போ அவர் டோக்கன் போடுறது அவங்க பழக்கமாகி தான் இந்த பொண்ணை இது பண்ணுறாரு. இதுவும் அதே மாதிரி கெடுத்து விட்டு அயோக்கியத்தனம் பண்ணி விட்டா மாதிரி. அதாவது சரஸ்வதி அவர்களை திருமணம் பண்ண பிறகு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படி சார்? ஆமாம், கல்யாணம் என்னென்னா இவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ 65 இது 75 அந்த பொண்ணுக்கு என்ன வயசு 14 13 தான் இருக்கும் சரஸ்வதிக்கு. அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு அந்த 10 வருஷம் 13 14 வயசு இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி பண்ணி அசிங்கம் பண்ணிடுறாரு. அப்போனா பார்த்துக்கோங்க, வெளியே நாடக காதலை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இவரும் அதை தான் பண்ணியிருக்காரு. பாதுகாப்பாக நடமாட முடியவில்லை. தருதலை காதல், தருதல பசங்க யார் எங்க தெருவில் போற யாரை கொண்டாலும் இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன், யாரா நீ காதலிக்கிறதுக்கு? ஒரு மாற்று சமூக பெண்ணை, அது ஒரு சின்ன பொண்ணை இவர் மருத்துவராக இருக்கும்போது காதலிச்சு திருமணம் செஞ்சுருக்கார். அப்புறம் அவங்கள ஏமாற்றி விட்டுருக்கார். தமிழர்கள் அனைவரும், முக்கியமாக வன்னியர்கள், இதை கூர்ந்து கவனித்து பாருங்கள். இந்த மாதிரியான ஒழுக்கங்கெட்ட பிறமொழியாளர் தான் உங்களுக்கான தலைவரா? மக்கள் அனைவரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராமதாஸ் அவர்கள் தமிழர் கிடையாது. இது ஆய்வறிஞர் பாண்டியனையா பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே டீகோடிங் முறையில் நிறுவிட்டார். இந்த தெலுங்கு நியூஸ் சேனலையும் கேளுங்களேன். తమిళనాడు అసెంబ్లీ ఎన్నికల్లో తెలుగువారు సత్తా చాటారు. ఎన్నికల్లో గెలిచిన ఎమ్మెల్యేలో 15 మంది తెలుగువారున్నారు. వీరిలో ఎక్కువ మంది ఒకే సామాజిక వర్గానికి చెందిన వారు కావడం గమనార్హం. அதாவது தமிழ்நாட்டில் 17 எம்எல்ஏக்கள் தெலுங்கர்கள் இருக்காங்களாம். இதை பெருமையாக தெலுங்கு நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க. இதில் சரியாக 1:55 அந்த டைமில் பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்றதை கேளுங்களேன். పాత్ర పోషించగల స్థితిలో ఉన్నారు. అయినప్పటికీ వారిలో మెజారిటీ ద్రవిడ రాజకీయాల నీడలోనే ఉంటున్నారు. పీఎంకే అధ్యక్షుడు రామదాస్ తెలుగువారే. కానీ తమిళ రాజకీయాల్లో తెలుగు భాషలో తమ గొంతును వినిపించే స్థితిలో వాళ్లు లేరనేది తమిళనాటున్న తెలుగు సంఘాల ఆవేదన. పీఎంకే అధ్యక్షుడు రామదాస్ తెలుగువారే.
కానీ తమిళ రాజకీయాల్లో తెలుగు భాషలో తమ గొంతును వినిపించే స్థితిలో వాళ్లు లేరనేది తమిళనాటున్న తెలుగు సంఘాల ఆవేదన. ராமதாசும் தெலுங்கர் தான் என்பதை தெலுங்கு நியூஸ் சேனல்லையும் சொல்லி வச்சிருக்காங்க. அன்புமணி தர்மபுரி பார்லிமெண்ட்ல போட்டி చేస్తున్నాను அதான் தெரியும். இருந்தாலும் என்னுடைய தாத்தா அவர் திருத்தணியில், என்னுடைய அம்மாவுடைய அப்பா அவர் திருத்தணியில் தான் பிறந்தார். அவர்லாம் நல்லா தெலுங்கு பேசுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மகள்லாம் நல்லா தெலுங்கு பேசுவாங்க. அதனால் தெலுங்கு என்பது எங்களுக்கு, எங்கள் தாத்தாலாம் தெலுங்கில் எழுதுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். நம் முனைவர் திரு பாண்டியனையா ராமதாஸ் அவர்களை தெலுங்கு பேசக்கூடிய ரெட்டி என்பது சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்றையும் சொல்லியிருக்காரு. என்னதுன்னா, ராமதாஸ் மற்றும் அன்புமணி இவங்க 2 பேருமே ராவண இந்திரனுடைய ரிப்பீட் தான். ராவண இந்திர இரட்டையர்களுடைய போலி பிம்பம் தான் இந்த 2 பேருமே. இதையும் டீகோடிங் முறையில் சொல்லியிருப்பாரு. அந்த டீகோட் எப்படின்றத பார்க்கணுன்னா நம் பாண்டியன் ஐயாவுடைய விழியத்தை பாருங்க, லிங்கை கமெண்ட்ல தரோம். சரி, இப்போ ஏன் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? இப்போயே அந்த சர்ச்சை போயிருக்கு. இதை நம்ம யோசிச்சு பார்ப்போமா? ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசியல்வாதிகளின் எந்த ஒரு செயலுமே எதர்ச்சியானதே கிடையாது. இவங்களே தானாக முடிவெடுத்து செய்யக்கூடிய செயலும் கிடையாது. இவங்களுக்கு மேலே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க செய்ய முடியும். இப்போ பாருங்கள், நம்ம முனைவர் திரு பாண்டியனையா ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் இரட்டையர்களுடைய போலி பிம்பம்னு சொல்லியிருப்பார். அதாவது ராவண இந்திரர்களுடைய ரிப்பீட். மருத்துவர் ராமதாஸ் என்பவர் ராவணன், அன்புமணி ராமதாஸ் இந்திரன். இந்த ராமாயண ரிப்பீட்டில் இருக்க கேரக்டர்ஸ் தான் இவங்கெல்லாம். இதை ஆய்வறிஞர் திரு பாண்டியனையா பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார். இப்போ இங்கே கவனிங்களேன், இவர் 2வது திருமணம் செஞ்சதுக்கப்புறம் இந்த ராமமூர்த்தி என்பவர், நல்லா பேரை கவனிச்சுக்கோங்க, இந்த ராமமூர்த்தி என்பவர் எப்பயுமே ராமதாஸை விமர்சிப்பார். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 மனைவி அல்ல 3 மனைவி இருக்குன்னு சொல்லியிருக்கார். முன்னாடியே இவர் தான் 2 மனைவி இருக்குன்னு சொல்லியிருப்பார். இந்த சுசீலா அவர்களை பற்றி பல ஆண்டுகளாக இவர் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கார். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 மனைவிகள் இருப்பதா சொல்கிறார்ல. இதுதான் நமக்கான க்ளூவே. என்னது தெரியுமா? இந்த யூத பிராமணர்கள் எழுதி வச்ச ராமாயணத்தின்படி ராவணனுக்கு 3 மனைவிகள். அது நாடக காதல். இந்த 2 காதலும் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு தலைவர் என்ற முறையில் ராமதாஸ் தான். இது மட்டும் இல்லை, 3ஆவதா இன்னொரு காதலும் ராமதாஸுக்கு இருக்கு, நிறைய இருக்குது. அது அணிவகுத்து வரும். அவர் ஆசிரியர். அந்த அம்மா பேர், அவர் பேர், அவரை பார்த்தா அன்புமணி மாதிரியே இருப்பான், ராமதாஸ் மாதிரியே இருப்பான். அதுலேயும் பாருங்களேன், இந்த 3வது மனைவி பேர் யாருக்குமே தெரியாதான். அப்போ இங்கேயும் அப்படி தான் இருக்க போது. இந்த 2 மனைவி இருக்குல்ல, இதை தாண்டி 3வது மனைவியை இவங்க வெளிக்கொண்டு வரலாம் மாட்டாங்க. எப்படி ராவணனுக்கு 3வது மனைவி பேர் தெரியாதுன்னு சொல்கிறாங்களோ அதே போல தான் இங்கேயும் நடக்கும். அப்போ இதுலேருந்தும் தெரியுது இவங்க அக்யூரேட்டாக ராமாயண சடங்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதை அரசியல் ரீதியான கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கருணாநிதிக்கு அப்புறம் அவருடைய மகன் ஸ்டாலினை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியை கொண்டு வராங்க. இதே போல தான் விஜயகாந்துக்கு அப்புறம் விஜயகாந்தனுடைய மகன், அதுக்கப்புறம் வைகோ, அவருக்கு அப்புறம் அவருடைய மகன். எல்லா அரசியல்வாதிகளும் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை ரிட்டையர்மெண்ட் அப்போ அவங்களுடைய மகனை கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் எப்பயுமே நடந்துட்டு இருக்குது. ஆனால் இங்கே இந்த அன்புமணி ராமதாஸ் விடயத்தில் பார்த்தீங்கன்னா நேர்மாறாக இருக்கும். ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களை அடுத்த தலைமையாக அறிவிக்க மாட்டார். அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது. இது எல்லாம் நாடகம் தாங்க. இது எதுவும் உண்மை கிடையாது. இவங்களுக்குள்ள சண்டை போட்டிருக்கிறதுலாம் ஒரு நாடகம் தான். அந்த நாடகம் எதுக்காக அரங்கேற்றுறாங்கன்னா அன்புமணி ராமதாஸை பாமகவிற்கு தலைமை ஏற்பதற்காக தான். இப்போ இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டதுமே இவரை தாழ்த்திக்கிட்டு அன்புமணியை உயர்த்துறதுக்கு தான். இப்போ இவர் 2வது திருமணம் செஞ்சதுனால என்ன நடக்கும்? சாமானிய மக்களுக்கு ராமதாஸ் மேலே வெறுப்பு வரும். இந்த வயசில் இப்படி பண்ணிட்டாரேன்ற ஒரு கோபம் வரும். இந்த கோபமும் வெறுப்பும் தான் அன்புமணியை மேலே தூக்கி விடும். அப்போ அரசியல் ரீதியாகவும் அன்புமணியை ஒரு தலைமையாக கொண்டு வரதுக்காக ராமதாஸை தாழ்த்திக்கிறதுக்கு செய்யப்பட்ட ஒரு நாடகமாகவும் இருக்கலாம். ஏன்னா இப்படி இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்க இந்த சமயத்தில் ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் அதை மறைச்சே வச்சிருக்கலாம். நம்ம வச்ச இந்த யூகம் சரியாக இருக்குன்னா நிச்சயமாக அடுத்து அன்புமணி ராமதாஸே பாமகவின் தலைமையாக போகிறார். இதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
மக்களாகி நீங்கள் தரக்கூடிய நிதியுதவியில தான் 5ஆம் தமிழர் சங்கம் இயங்கிட்டு இருக்கு. உங்களால முடிஞ்ச நிதியுதவியை நம்ம சங்கத்துக்கு தரலாம். திரையில காட்டப்பட்ட இந்த அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஜிபே நம்பருக்கு நீங்கள் பணம் செலுத்தலாம்.